அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌஷிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பானையில் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த பானையில் பொங்கல் வைக்க போகிறோமோ அந்த பானையை மஞ்சள் கிழங்கால் அலங்கரிச்சுக்கலாம். அடுப்பில் பானையை வச்சுட்டு அடுப்பை மிதமான சூட்டில் எரிய விடலாம். இப்போது 1 கப்பு அரிசிக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு சேர்க்குறேன். அதுக்கு 4 கப்பு தண்ணி, 1 கப்பு பால், ரெண்டையும் சேர்த்து பால் பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் பொங்குறதுக்குள்ளார அரிசியையும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பால் பொங்க போது. இந்த பால் பொங்குற மாதிரியே எல்லார் வீட்லேயும் சந்தோஷங்கள் எப்பொழுதுமே பொங்கி வழியட்டும். இப்போது வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பக்கத்தில் நிறுத்தி வச்சுக்கலாம். இப்போ பால் பொங்க போது எல்லாரும் சொல்லுங்கள், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நல்லபடியாக பால் பொங்கி வழிஞ்சாச்சு. இப்போது நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியையும் பருப்பையும் சேர்த்துடலாம். அடுப்பு மிதமான தீயிலேயே இருக்கட்டும். நல்லா கிளறி விடுங்க. அப்பப்போ கிளறி விட்டு அரிசியும் பருப்பும் நல்லா குழைவாக வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கணும். அடிக்கடி வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். தண்ணி இன்கேஸ் உங்களுக்கு கம்மியான மாதிரி தெரிஞ்சதுன்னா எப்பொழுதுமே சுடு தண்ணி சேருங்க, பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம். அரிசி பருப்பு ரெண்டுமே வேக உங்களுக்கு தண்ணியோட அளவு கம்மியாகிட்டே இருக்கும். உங்களுக்கு தண்ணி போதுமான அளவு இருந்ததுன்னா நீங்கள் திருப்பி சேர்க்க வேண்டாம். இப்போது அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா குழைவாக வெந்தாச்சு. தண்ணியோட அளவும் நல்லா கம்மியாயிடுச்சு. இப்போ நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம இப்போது வெல்லம் சேர்க்க போகிறோம். நான் சொல்லியிருக்கிற அளவுக்கு 1 கப்பு வெல்லம் சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவு தேவைப்படுதோ நீங்கள் அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போது அரிசி பருப்பு நல்லா வெந்துட்டதுனால இப்போ அடுப்பை நல்லாவே ரொம்ப குறைவான தீயில் வச்சுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இப்போது ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரமும் நம்ம பூஜையில் சேர்க்குற கற்பூரமும் வேறு எடிபிள் கேம்பர்னு கடையில் கிடைக்கும். 1/4 கப் நெய்யில் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது முந்திரி பருப்பு பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்கிற பொங்கலில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை இன்னமுமே குறைவான தீயில் மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பொங்கல் ரெடி ஆயாச்சு. பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பானையில் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த பொங்கலுக்கு நீங்களும் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். Thank you for watching. Take care. Bye-bye.